ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2019 வெளிவந்திருந்த லாட்டே ஆன் த மேஜிக் வாட்டர் ஸ்டோன் ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் ஃபேமிலி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்ல அப்படியே கேமராவை ஜூம் பண்ணா ஒரு ஃபுல்லி கிரீனரியான ஃபாரஸ்ட் ஏரியாவை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட பேரு லாட்டே. அவ ஒரு சின்ன ஹெட்ஜாக், லைக் ஒரு எலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உடம்பு முழுக்க கூர்மையான முள் இருக்கும். அவன் அன்னைக்கு சும்மா ரோலிங் பண்ணிட்டு சிரிச்சுட்டு காட்டுல அங்கேயும் தண்ணியை தேடி அலையிறா. எதுக்குன்னா காடு முழுக்க ஒரே நீர் வறட்சி பஞ்சம். ஒரு பூ மேல சின்னதா நீர்த்துளியை பார்த்ததும் அதை அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறா. ஆக்சுவலா அவளுக்குன்னு வச்சுக்கிட்ட ஒரு பேர் என்னன்னா பிரின்ஸ் லாட்டே தான். ஆனா அந்த காட்டுக்குள்ள பாக்குறவங்களுக்கு அவ ஒரு வேண்டாதவளா தான் தெரியவா. யாரும் அவளை கூட்டிட்டு போய் விளையாடலாம் மாட்டாங்க. மோஸ்ட்லி அவரோட நேரத்தை தனியா தான் செலவழிப்பா. அவளுக்குன்னு சின்னதா ஒரு வீடு, அதுலதான் எப்பயும் தங்கிப்பா. அந்த அடுத்த நாள் காலையிலேயே காட்டுல உள்ள அத்தனை விலங்குகளுக்கும் பயங்கரமான டென்ஷன். எதுக்குன்னா யூஸ்வலாவே பூசணிக்காயில தான் அவங்க சேமிச்சு நீரை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அதுல இருந்து தண்ணி மொத்தமும் இப்ப டோட்டலா எம்டி ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு அனில் சொல்லுது, என்னப்பா சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்ட்டு கூட இருந்த முயல் கிட்ட சொல்லும் போது பதிலுக்கு, அட ஆமாப்பா, சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அர்ஜென்ட்டா மீட்டிங் வச்சாகணும், இல்லனா நம்மளோட நிலைமை கைமீறி போயிடுனது. தினங்கிறத சின்ன சின்ன பண்ணிக்கிட்டீங்க. அப்பதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்கடா எல்லாம் விளையாடலான்னு கூப்பிடுதுங்க. அதை கேட்டு ரெண்டு குட்டிக்கு ஓடினப்போ அங்கதான் இன்னொரு அணில் அவங்க கூட சேர்ந்து விளையாட பாக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் லாட்டே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு புதர்கிட்ட ஏதோ சத்தம் கேக்குது. நாங்க வந்து பாக்குறா. அப்பதான் அவளுக்கு விஷயமே தெரியுது. மத்த முயல் குட்டிகளெல்லாம் சேர்ந்து கூட விளையாட சேர்த்துக்கோங்கன்னு கேட்ட அந்த அணில பயங்கரமா பிடிச்சி கலாய்ச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்குங்க. அதை பார்த்ததும் இப்ப ஃபுல் ஸ்பீட்ல அங்க இருந்து ரோலிங் பண்ணிட்டே வந்து, அடையாடா பாவீங்களா, என் கண்ணு முன்னாடி அணியா நடக்குதா, எதுக்குடா அவனை கிண்டல் பண்றீங்க, ஒழுங்கா இடத்த விட்டு காலி பண்ணிருங்கன்னு சத்தம் போட்டதும் இனிஷியலா அவட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுச்சுங்க. சரி, இவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு அந்த அணில் கிட்ட பேசலான்னு பாக்குறா. ஆனா அது என்னடா வெக்கப்பட்டுக்கிட்டு அவன் மூஞ்ச பார்த்து கூட பேசல. சரி, ஓடி போன பண்ணிக்கிட்டீங்க மறுபடியும் வருதுங்க. என்ன தம்பி, உன்னை காப்பாத்துறதுக்காக பாடி கார்டு வந்துட்டாளா அப்படின்னு கிண்டல் பண்ணுதுங்க. பதிலுக்கு ஹீரோயின் சடனா ஒரு கவுண்டர் கொடுக்குறா. என்ன, என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிட்டு உன் அப்பா அம்மாவை அளவைக்க போறீங்களா, மறுபடியும் சொல்றேன் ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்றா. அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய முயல் வந்து சொல்லுது, அட்லீஸ்ட் எங்களுக்கு அழுறதுக்காக அப்பா இருக்காரு, ஆனா உனக்கு இல்லையே அப்படின்ட்டு. கடைசியில அவளையும் கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுச்சுங்க. அப்பதான் அந்த அணில் சொல்லுது, பாத்தியா நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட, அவங்க நம்மளை கேலி கிண்டல் பண்றதுக்கு காரணமே நீ தானே சொல்ல. அடே என்னடா சொல்ற, நான் தானே உனக்கு காப்பாத்தவே பார்த்தேன் அப்படின்னு பதிலுக்கு அவன் ஆர்கியூ பண்ண, நீ என்ன சொன்னாலும் சரி அதை என்னால ஏத்துக்க முடியாதுன்ட்டு உடனே அந்த அணில கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. தென் ஒரு மரத்து மேல உட்காந்துக்கிட்டு அழுக்கான அதோட வாழை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த அணிலோட தங்கச்சி வந்து கிண்டல் பண்ணுது. என்னடா மண்ணில் ஏதாவது உருண்டு விளையாண்டு வந்தியான்னு, ஒழுங்கா போயிட்டு தொந்தரவு பண்ணாதான், ஆல்ரெடி நானே காண்டில் இருக்கேன்னு திட்டி அனுப்பிச்சுட்டான். கரெக்டா அப்பன்னு பார்த்து அவன் கையில வச்சிருந்த நட்டு ஒண்ணு அவனோட கையில இருந்து தவறி நேரா ஹீரோனோட வீட்டு வாசல்ல உருண்டு வந்து விழுது. அடக்கடவுளே, அவ வீட்டுல போய் உளுந்து போச்சா அப்படின்ட்டு இவனும் அவளுக்கு தெரியாம மெதுவா எடுக்க போறான். ஆனா அவ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டா போல. அடடா, ஓ இது உன்னோட நட்ஸா, இதோ எடுத்துக்க பரவாயில்லன்னு கையில கொடுத்துட்டு அவன் அத்தையோட ஓட்டுல சேமிச்சு வச்சிருந்த தண்ணி எடுத்து குடிக்க போறான். உடனே அந்த அணில் அவகிட்ட அதை புடிங்கி, நீ தனியா வச்சு குடிக்கிறதுக்கு இது உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாத்துக்குமே தான் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் பூசணிக்காயில ஊத்தணும்னு சொல்லுது. அப்ப ஹீரோயின் சோகமா சொல்றா, எனக்கு தாகன்னு வரும்போது காட்டுல ஒருத்தர் கூட ஒரு துளி தண்ணி கூட கொடுக்கல, அதனாலதான் இதை நான் தனியா சேமிச்சிட்டு இருக்கேன்றா. அப்பயுமே அவ அவ்வளவு சொல்லியுமே அந்த அணில் கேட்கல. அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் பூசணிக்காய்க்குள்ளதான் ஊத்துவேன்னு அடம் பிடிச்சு நிக்குது. ரெண்டு பேருக்கு இடையில இருந்து ஆர்கியூமெண்ட்ல அவ கோவத்துல பிடிச்சி தள்ளுனதும் நேரா அதே பூசணிக்காயில விழுந்து உடஞ்சு அந்த வறட்சி காலத்துல காடு முழுக்க மொத்த விலங்குகளும் சேமிச்ச அத்தனை நீரும் ஒரு நொடியில வேஸ்டா போயிடுச்சு. தென் அந்த சம்பவத்தை அடுத்து உடனே காட்டுல சபை கூடுது. அந்த காட்டுல உள்ள விலங்கு கூட்டத்துக்கு தலைவரா செயல்படுற ஒரு முயல் தான் ஃபர்ஸ்ட் இந்த விபத்து யாரால நடந்துச்சு, ஒழுங்கா உண்மை சொல்றீங்களா அப்படின்னு போது அதை கேட்டு பயந்து போன அணில, அந்த தப்ப நாங்க தான் பண்ணோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு உண்மையை வெளிச்சம் போட்டு சொல்லிருச்சு. இதை கேட்டு கொந்தளிச்ச சுத்தி இருந்த விலங்குகள் எல்லாம், அடே பண்ணது நீங்க தானா, எல்லாத்தையும் பண்ணிட்டு அமுகனியாட்டு இருந்திருக்கீங்க, அதை நம்பி இருந்து இப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, இப்ப எப்படி அத்தனை பேரையும் காப்பாத்துறதுன்னு போது சரியா அந்த நேரத்துல தான் வானத்துல இருந்து ஒரு காக்கா வந்து சொல்லுது, யாரும் கவலைப்பட்டு நம்பிக்கை இழந்துடாதீங்க, அதுக்கு ஏன்ட்ட வழி இருக்கு நான் சொல்றேன்ட்டு மேஜிக் வாட்டர் ஸ்டோன் ஒரு கல்லை பத்தி சொல்லுது. அதை பத்தி அவங்களுக்கு இன்னும் எளிமையா புரிய வைக்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு கதையையும் சொல்ல ஆரம்பிக்குது. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டு பகுதியை ஒட்டி உள்ள ஒரு பெரிய மலை மேலதான் காலகாலமா அந்த மாயாஜாலம் நிறைஞ்ச வாட்டர் ஸ்டோன் இருந்தது. அதோட சக்தியால தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு வறட்சியே இல்லாம நீர் கிடைச்சது. ஆனா இடையில இதை கண்ட ஒரு ராஜா கரடி அதை எப்படியோ திருடி கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வறட்சி ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல, சுத்தி கேட்டுட்டு இருந்த ஒவ்வொரு விலங்கும் அதை சிரிச்சுக்கிட்டே சுத்தமா நம்பவே இல்லை. என்னப்பா இது பஞ்சாயத்து பண்றேன்னு வந்துட்டு பழைய கதையை சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு. யாருக்கும் அது மேல நம்பிக்கை இல்லைனாலும் ஹீரோயின் மட்டும் அது சொல்றத உண்மைன்னு நம்புறா. நான் செஞ்ச தப்பு சரி பண்றதுக்காக நானே போய் அந்த கல்லை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் நம்ம காட்டுக்கு தண்ணி வர வைக்கிறேன்னு சொல்றா. பதிலுக்கு, எது நீயா, தயவு செஞ்சு
நீ எதுவும் எங்களுக்கு பண்ணாம இருந்தாலே நல்லதுன்னுதுங்க. உடனே அதை கேட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பிடுறா. நீங்க யாரும் இதை நம்பலனாலும் பரவாயில்ல, நானே போய் தனியா அந்த விஷயத்த செஞ்சு காட்டுவேன்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். அண்ட் அங்கிருந்து அப்படியே தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது காடு முழுக்க ஒரே அமைதியா இருக்கு. பறவையை கூட இவளை பார்த்துட்டு, எது அந்த கரடி இருக்கிற காட்டுக்கு போக போறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு பறந்துட்டு போகுதுங்க. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள ஃபுல் கான்பிடன்ஸ், எப்படியும் மறுபடியும் காட்ட பழைய மாதிரி மாத்திருவான்னு. தென் அப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் வழியில பீவர் ஒண்ணு சந்திக்கிறா. அது பார்த்தா ஃபுல் டெடிகேஷனா மரத்தை வெட்டி டேம் கட்டிட்டு இருக்குது. அப்ப அதுகிட்ட கேட்கறா, வறட்சி காலத்துல தண்ணி வராத இடத்துல எதுக்கு சம்மந்தமே இல்லாம டேம் கட்டிட்டு இருக்குன்னும் போது பதிலுக்கு பீவர் சொல்லுது, நீ சொன்ன மாதிரி இப்ப வேணும்னா தண்ணி இல்லாம இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் கண்டிப்பா வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் தண்ணி கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு முன்கூட்டியே டேம் கட்டிட்டு இருக்கேன்னு. ஓ, நீ அப்படி வரையா? அப்போ உண்மையிலே அது நல்ல விஷயம் தான். சரி, நானும் அப்படியே போய் மேஜிக் கல் எடுத்துட்டு வந்து நம்ம காட்டுக்கு தண்ணியை தர போறேன்றா. எது மேஜிக் கல்லா? என்ன சொல்றா? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு, நீ சந்தோஷமா போயிட்டு வா, அதுக்குள்ள நான் டேம் கட்டுற வேலையை முடிச்சிடறேன்னு. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டான அனில் வீட்டுல ஒரே டென்ஷன் கலந்த பரபரப்பு. ஏன்னா அதோட தங்கச்சிக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த கரடி இருக்கிற காட்டுக்குள்ள போய் கல்ல கொண்டு வரேன்னு சவால் விட்டதுனால அதை தேட போய் கடைசியில் அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்றா. பதிலுக்கு அண்ணங்கார அனில் சொல்லுது, கவலையே படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலா அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டுல தான் தூங்கிட்டு இருப்பான்னு. இப்படி தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லிட்டு கடைசியில் அதுக்கே பயம் வந்துருச்சு. ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு ஹீரோனோட வீடு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஆள் இல்ல. அட கடவுளே, இவ போய் என்ன பண்ண போறா அப்படின்ட்டு அடுத்து அவளை தேடி போக ஆரம்பிக்கிறான். தென் ஒரு வழியா அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு, இதோ பாரு, பேசாம என் கூட வந்துரு, அந்த கரடி இருக்கிற காட்டுக்கு போறதெல்லாம் ரொம்ப ஆபத்து, அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப இருக்கிற இடத்துலயே அச்சுறுத்தல் விலங்குலாம் நிறைய இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்க, அடம்பிடிக்காதன்றான். பதிலுக்கு, இல்ல நீ என்ன சொன்னாலும் என்னோட மனசை நான் மாத்திக்க போறதில்ல, அந்த கல்லை கையில எடுக்காம என்னோட பையனை ஓய போறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய புலி மாதிரி இருக்கிற ஒரு காட்டு பூனை தூங்கிட்டு இருந்தது. கடைசியில அதை கண்டு அணில் தான் பயத்துல சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த காட்டு பூனைக்கு முழிப்பு வந்து இவங்களை பார்த்ததும் பின்தொடர்ந்து துரத்த ஆரம்பிக்குது. பயத்துல தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதுகிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இவங்களை வழியில பார்த்த டேம் கட்டிட்டு இருந்த அந்த பீவர் தான் டைமிங்ல ஒரு பெரிய மரத்தை இடையில தள்ளி விட்டு அடைச்சு அந்த பெரிய காட்டு பூனையோட பிடியில இருந்து காப்பாத்திட்டு சொல்லுது, அடே பார்த்து சோதனமா இருக்க பழகிக்கங்கடா, இந்த காட்டுல தனியா போறது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு. சரின்ட்டு காப்பாத்தினதுக்கு நன்றி தெரிவிச்ச அணில் ஹீரோயின் பார்த்து சொல்லுது, நீயே அவர் சொன்னதை கேட்டல்ல, இதுக்கு மேல இந்த ஆபத்து நிறைஞ்ச ஜேர்னி அவசியமா, பேசாம வா வீட்டுக்கு போயிடலான்னு. ஆனா அவ என்னடானா விடாப்பிடியா ஒரே முடிவு தான் முடியாதுன்னு. தென் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களோட வாக்குவாதம் சின்ன சண்டையை ஆரம்பிச்சு தவறுதலா திடீர்னு தர உடைஞ்சு ஒரு குகைக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய தவளை ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க. அது சொல்லுது, யாராப்பா நீங்க, என் குகையில வந்து உங்களுக்கு என்ன வேலைன்னும் போது பதிலுக்கு ஹீரோயின் சொல்றா, உங்க இடத்த சேதம் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, நாங்க ஒரு முக்கியமான வேலைக்காக போயிட்டு இருக்கோம், சொல்ல போனா உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு, அந்த மேஜிக் வாட்டர் ஸ்டோனை தேடிதான் போயிட்டு இருக்கேன்னு போது கூட இருக்கிற அனில் ஃப்ரெண்டு, அவ ஏதோ வளர்றா, நீங்களே சொல்லுங்க, ஏதோ கல் இருக்காமா, அதை கொண்டு வந்தா தண்ணி வருமாமா, கேட்கவே முட்டாள்தனமா இல்லையான்னு. அதுதான் கிடையாது, அவ சொல்ற மாதிரி உண்மையாவே அந்த மேஜிக் ஸ்டோன் இருக்கு, அதை தேடிதான் நீங்க போக போறீங்கன்னா ஆல்ரெடி இப்ப நைட் ஆயிடுச்சு, நீங்க இன்னைக்கு என்னோட இடத்துல தங்கி ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு போக கூடாது அப்படின்ட்டு அது சொன்ன மாதிரி தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு பிடிஞ்சதும் அவங்க கிளம்புறப்ப அந்த தவளை இவங்க கிட்ட சொல்லுது, அடுத்து நீங்க போக வேண்டிய இடம் எங்கன்னு எனக்கு தெரியும், வழி மாறி போயிடாதீங்கன்னு, அடுத்து உங்களோட பயணம் ஆபத்து நிறைஞ்ச ஓநாய்கள் பகுதிக்கு போற மாதிரி இருக்கும், ஸோ மறுக்க சொல்றேன், கவனமா இருந்து போங்கன்னு அனுப்பி வைக்குது. சரி, அப்படிதான் ஆகட்டும்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஃபாரஸ்ட்ல பயணிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப அது சொன்ன மாதிரியே கரெக்டா ஒரு இடத்துல அந்த ஓனாய் சுத்து போட்டுருச்சு. அந்த நேரத்துல பயப்படாம ஹீரோயின் போல்டா சொல்றா, ஆக்சுவலா நாங்க அந்த மேஜிக் வாட்டர் ஸ்டோனை தான் எடுக்க போறோம், ஸோ எங்களை தடுக்காத அப்படின்னும் போது அதை கேட்டு அந்த ஓனாயும் சிரிச்சுட்டு இவங்களை எதுவுமே பண்ணாம சரி அப்படிதான் போயிட்டு வாங்க நாங்க வந்து அனுப்பிச்சு வச்சிருச்சு. ஆனா அதுக்குமே மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, இவங்க தேடி போற அந்த கல்லு அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தா நல்லா இருக்கும்னு. அண்ட் அங்கிருந்து அப்படியே போற வழியில ரெண்டு ஹெட்ஜாக் வந்து அவங்களுக்கு சாப்பிட பெரிசை கொடுத்து ஷேர் பண்ணுதுங்க. அப்பதான் ஹீரோயின் அவளோட நண்பனான அந்த அனில் கிட்ட இதுவரை அவ யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சுட்டு இருந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறா. நான் எப்பயும் சொல்லிட்டு திரும்பில்ல, காட்டுக்கு நான் தான் பிரின்சஸ் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலா நான் ஒரு அனாதை, என்னைக்கே இல்லாம இன்னைக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்ன போது பதிலுக்கு அணிலும், அப்படியே நீ சொல்ற, அதான் கூட நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னோட நல்ல மனசுக்கு என்னைக்குமே நீ அனாதையாக முடியாது அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லுது. ஸோ இப்படி இனிஷியலா அவங்களோட பயணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பாகுபாடு இல்லாம தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே ஒரு இடத்துல பிரிஞ்சு வெவ்வேறு திசையை நோக்கி போற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னந்தனியா ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள வரா. அங்கதான் அவளை மாதிரியே இருக்கிற ஒரு ஹெஜ்ஜாக சந்திக்கிறா. அதை பார்த்ததுமே அவளோட அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அநேகமா என்ன மாதிரியே இருக்கிறதுனால அவர் தான் என்னோட அப்பான்னு நினைக்கிறேன்னு கிட்ட கூப்பிட்டு பார்த்து பேச்சு கொடுக்குறா.
ஆனா அது சொல்லிருச்சு, என்ன சொல்ற, நான்லாம் உன் அப்பா கிடையாது, ஏன்னா எனக்கு ஃபேமிலியே கிடையாது, நான் ஒண்டி கட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி இருக்க நீ எனக்கு எப்படி பொண்ணா இருக்க முடியும்னுருச்சு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஆல்ரெடி சண்டையில மன உளைச்சல்ல இருக்க, அது சொன்ன வார்த்தை இன்னும் அவளை மேலும் மன உளைச்சலுக்கு உண்டாக்கிடுச்சு. அப்புறம் அங்கிருந்து இனிமேல் இருக்க வேணும்னு அந்த கொக்கையை விட்டு வெளியே போயிடுறா. அண்ட் அங்க கட் பண்ணா நம்ம அணில் என்ன பண்ணுது, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு வழியா அந்த கரடி ராஜாவோட காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த இடத்துல அவனோட முதல் சந்திப்பே ராஜா கரடியோட பையன் கிட்ட இருக்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்பதான் பேச்சுவார்த்தையில அந்த மேஜிக் வாட்டர் ஸ்டோனை பத்தி அந்த கரடி சொன்னதை கேட்டதுமே அதை கேட்ட நம்ம அணிலுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அட என்னப்பா இதுதான் கூத்தா, அது உண்மைதான் போலயே, சொன்ன மாதிரி நம்மளோட காட்டுல இருந்து தான் அந்த கரடி எடுத்து கொண்டு போயிருக்குன்னு. உங்க அப்பா உனக்கும் உங்க ஊருக்கு வேணா நல்லவரா இருக்கலாம், ஆனா பல உயிரினத்தோட சாபத்துல தான் நீங்க இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அது எல்லா உயிரினத்துக்குமே பொதுவான ஒரு வாட்டர் ஸ்டோன், அதை உங்க அப்பா தன்னோட சுயநலத்துக்காக திருடி கொண்டு வந்து வச்சிருந்திருக்காருன்னு உண்மையை சொன்னதும் அதை கேட்ட அந்த ராஜா கரடியோட பையனும், என்ன சொல்ற நீ, என்னோட அப்பா நல்லவருன்னு நினைச்சேன், இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான செயலை செஞ்சிருந்திருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டது இல்லாம மறுபடியும் அவங்களோட காட்டை பழைய நிலைமைக்கு மாத்துறதுக்காக தன்னோட அப்பா கிட்ட இருந்து அந்த மேஜிக் வாட்டர் ஸ்டோனை எடுக்க உதவி பண்ண போறதாவும் சொல்றான். அப்புறம் இவங்க பிளான் போட்டு நினைச்ச மாதிரியே ராஜா கரடி கிட்ட இருந்து அந்த மேஜிக் வாட்டர் ஸ்டோனை ஒரு வழியை எடுத்துடுறாங்க. அப்புறம் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது தான் பாலம் உடைஞ்சு ராஜா கரடி விழுந்துருது. அப்புறம் அதுல இருந்து தப்பிச்சுட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த நொடி மறுபடியும் அந்த ஓனாய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அது இவங்களை பார்த்து கேக்குது, சரிப்பா ஒரு டீல் வச்சுக்கலாம், உங்களை எதுவுமே நாங்க பண்ண போறதில்ல, இப்ப நீங்க கொண்டு வந்தீங்கல்ல அந்த மேஜிக் வாட்டர் ஸ்டோன், அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னுது. அப்பதான் ஹீரோயின் அந்த கல் அதுங்க கிட்ட கொடுத்துடவே கூடாதுன்னு டைட்டா பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல அதோட ஃப்ரெண்டான அணில் கிட்ட சொல்லுது, இப்போதைக்கு நம்ம தப்பிக்கணும்னா ஏதாவது ட்ரிக் பண்ணாதான் முடியும், இல்லைன்னா நம்ம கதை இங்கேயே முடிஞ்சிடும்னு. ஃபர்ஸ்ட் அந்த அணில் தான் ஒரு மரக்காட்டையை எடுத்து போட்டு வேகமா டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுது. கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த ராஜா கரடியோட பையன் கரடியும் அதோட பலத்துக்கு 2-3 ஓநாய்களை தாக்குது. ஆனா இவங்க எதிர்க்கிற எல்லா விஷயமே அந்த ஓநாயோட தலைவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடினாலும் அந்த கல்லை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகவே முடியாது, அதை எப்படி உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிடுவேன் அப்படின்னும் போது, சரிப்பா நீ சொன்ன மாதிரி இருக்கட்டும், கடைசியா ஒரே ஒரு கேம் பிளே, அதில் ஜெயிச்சிட்டா நீ தாராளமா இந்த கல்லை எடுத்துட்டு போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்ட்டு ஷஃபிள் பண்ணி விளையாடுற கேம்ல செகண்ட்ல திசை திருப்பி போட்டுட்டு ஹீரோயின் மட்டும் அந்த கல்லை மறைச்சு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல அந்த ஓனாய் அதோட தந்திரத்தை யூஸ் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு ஹீரோயின் நம்மளை ஏமாத்திட்டு கொண்டு போறான்னு. அப்ப ஹீரோயினை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இதுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, எங்களோட சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் அதுங்களை நாங்க தடுக்க பாக்குறோம், நீ முடிஞ்ச அளவுக்கு அந்த மேஜிக் வாட்டர் ஸ்டாண்டை கொண்டு போய் எப்படியாவது அந்த ஒயிட் மவுண்டன்ல வச்சு பழைய நிலைமைக்கு எல்லாத்தையும் மாத்திருன்ட்டு சொன்னதை கேட்டு சரின்ட்டு ஹீரோயினும் அங்கிருந்து வேக வேகமா புறப்பட்டு ஆல்மோஸ்ட் அந்த மலைக்கிட்ட போயிட்டா. இதுக்கிடையில அந்த ராஜா கரடிக்கு அடிபட்டு இருந்தாலுமே அந்த கல்லை மறுபடியும் அதை அடைஞ்சே தீரணும்னு ஹீரோயின் கிட்ட இருந்து எப்படியாவது அதை பறிச்சாகணும்னு அதை ஒழுங்கா கொடுத்துரு, அது என்னோட ராஜ்யத்தை சேர்ந்தது, இல்லைனா நீ பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு பக்கம் ஓனாய் கூட்டம், மறுபக்கம் இந்த கரடி கூட்டம். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த போராட்டத்துல தூரத்துல இருந்து ஹீரோனோட ஃப்ரெண்டான அந்த அணில் சொல்லுது, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், எப்படியாவது அந்த கல்லை மட்டும் அவங்களுக்கு விட்டு கொடுத்துறாத, அதை நம்ம காடு நம்ம தான் மீட்டு கொண்டு வரணும்னு. கடைசியில அதிர்ஷ்டவாசமா ஹீரோயினோட நல்ல நேரம் அந்த கல்லை அடைஞ்சே தீரணும்னு அடிச்சுக்கிற அந்த ஓனாயும் அந்த கரடியும் ரெண்டும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சுக்குதுங்க. அந்த ஒரு இடைப்பட்ட கேப்பை பயன்படுத்திக்கிட்ட ஹீரோயின், இவங்களோட சண்டையில தான் நம்ம சேஃபா போய் அந்த கல்லை மவுண்டனோட டாப்ல வைக்க முடியும்னு அந்த கல்லை ஜாக்கிரதை அவளோட பாடியில வச்சுக்கிட்டு வேக வேகமா உருட்டி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் அந்த கரடிக்கு விஷயம் தெரிஞ்சு மறுபடியும் துரத்த ஆரம்பிக்குது. அப்புறம் 2 பேருமே மலை உச்சிக்கு வந்ததும் கரெக்டா ஹீரோயினை தடுக்க போற நேரத்துல அந்த ராஜா கரடியோட பையன் சொல்லுது, அப்பா போதும் எல்லாத்தையும் நிறுத்துங்க, இது உங்களோட ராஜ்யம் கிடையாது, அண்ட் அதே நேரத்துல அந்த கல்லு உங்களுக்கான சொந்தமும் கிடையாது, இதை நீங்க ரியலைஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவன் போல்ட்னஸா சொன்ன அந்த விஷயம் அந்த ராஜாவோட கரடி மனசுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரு வழியா அந்த மலையோட உச்சில மந்திரம் நிறைஞ்ச அந்த வாட்டர் ஸ்டோனை வச்சிடறா. அடுத்த நொடி அந்த ஸ்டோன்னால காடு முழுக்க அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. வத்தாத நீருற்று வலிஞ்சு ஓட மலையிலிருந்து தண்ணி அருவியா பாயுது. இடையில இருந்த ஓனாய்ங்க கரடிங்க அப்புறம் மற்ற விலங்குகள்லாம் அந்த தண்ணியில அடிச்சுட்டு கீழே போயிடுதுங்க. ஆனா ஹீரோனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல சேஃபா தப்பிக்கிறாங்க. அப்பதான் கடைசியா மறுபடியும் அந்த காகம் வந்து சொல்லுது, செம்மப்பா சூப்பர், நீங்க சாதிச்சிட்டீங்க, மறுபடியும் காடு பழைய மாதிரியே உயிர் பிச்சிருச்சுன்னு பாராட்டுது. அதுக்கப்புறம் என்ன, அந்த அணில் ஹீரோயின் கிட்ட சொல்லுது, இனிமே நீ அனாதை கிடையாது, என்னோட குடும்பத்துல நீயும் ஒருத்தி அப்படின்ட்டு ஹாப்பி எண்டிங்கோட அத்தனை விலங்குகளோட சேர்த்து அழகா கதை முடிய இதோட படம் முடிஞ்சுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe our channel. Was on voiceover. See you guys.